ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருந்தேன். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட ஊரில் திருவிழான்னு சொல்லி போயிருந்தோம் இல்லையா. கடைவீதி பார்த்திங்கன்னா 2 ரோடு ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. எப்போவுமே கடைவீதியில் வந்துட்டு இந்த ரிங்கெல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பா, குண்டா இது மாதிரியெல்லாம் கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி இதில் இந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இது மாதிரி மீன் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இதே சைஸில் நிறைய மீன் தொட்டி, அதோட பிளாஸ்டிக் டப்பாலையும் மீன் போட்டு அந்த குட்டியாக செடி வச்சு வச்சுருந்தாங்க. நம்ம ரிங்கு போட்டோம் அப்படின்னா எதுலையாச்சும் கிடச்சிதுன்னா அந்த மீன் தொட்டி நம்மளுக்கு. நானும் திஷாந்தும் ஃபஸ்ட்டே ஒரு இது வாங்கினோம். 50 ரூபாய்க்கு 4 ரிங் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எதுலேயுமே விழுகலை. திஷாந்த் கண்டிப்பாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வாங்கி போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்ட 3 ரிங்லேயுமே விழுகலை. லாஸ்ட்டாக கரெக்டாக 4வது ரிங்கில் எங்களுக்கு இந்த மீன் தொட்டி கிடச்சிது. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி தீனியெல்லாம் நான் தான் போட்டுட்ருக்கேன். எங்கள் ஊர்லெலாம் நான் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் தான் பார்த்துருக்கேன். மீன் தொட்டி பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.